நீட் தேர்வு குளறுபடிக்கு திமுகவும் காங்கிரசும் பொறுப்பேற்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மின் கட்டணத்தை உயர்த்திய திமுக அரசை கண்டித்து புதுக்கோட்டை திலகர் திடலில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுகவை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து பேட்டியளித்த விஜயபாஸ்கர், மின் கட்டண உயர்வு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு குறித்து திமுக கூட்டணி கட்சிகள் வாய் திறக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் வாய் மூடி மௌனியாக இருப்பது மட்டும்தான் எங்களுடைய கேள்வி. ஒரு கூட்டணி என்பது தேர்தலுக்காக மட்டும்தான். தொடர்ந்து ஆட்சியில் நடக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் கொலையிலிருந்து, கள்ளச்சாராய சாவுகளிலிருந்து, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மின்சார உயர்வு வரை காங்கிரஸ் கட்சியோ அல்லது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்டோ, இடது கம்யூனிஸ்டோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ வேற யாரும் இந்த ஆட்சி எதிர்த்து குரல் கொடுக்காத நிலையை எண்ணி இன்றைக்கு நாங்கள் அதிமுக சார்பில் வேதனைப்படுகின்றோம். தொடர்ந்து பேசிய விஜயபாஸ்கர், நீட் விவகாரத்தில் திமுகவும் காங்கிரசும் இரட்டை வேடம் போடுகிறது என விமர்சனம் செய்தார். நீட் குளறுபடியால் இந்தியா முழுவதிலும் உள்ள மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் எனவும் திமுகவும் காங்கிரசும் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். கையெழுத்திட்டது திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் தலைமையிலான அரசு. இன்றைக்கு அவர்களும் சேர்ந்து கொண்டு இதுல ஒரு இரட்டை வேடம் போடுவதுதான் வேதனைக்குரியது. இதைதான் நம்ம முளையிலே ஒரு தும்பை விட்டு வாளை பிடிக்கிறாங்க அப்படின்னு திருநெல்வேலி பாளையங்கோட்டை மாநாட்டில் புரட்சித் தலைவர் அம்மா சொன்னாங்க. தும்பை விட்டுட்டு தானே வாழை பிடிக்கிறோம். அன்னைக்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசோ காங்கிரஸோ தும்பை இழுத்து பிடித்திருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனை ஆயிருக்காது. நீட் இன்றைக்கு உள்ளே விட்ட காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய குறைபடிகள். மாணவ மாணவிகளுக்கு இந்தியா முழுக்க மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிறாங்க. நீட்டை எழுதினவங்களும் மன உளைச்சல் ஆயிருக்கிறாங்க. நீங்க நீட்டினால பாதிக்கப்பட்ட ஒரு பெற்றோர்களும் இன்றைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. இதுக்கு எல்லாமே ஒட்டுமொத்த காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் காங்கிரஸ் அரசு தான். அவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். மேலும் பேசிய அவர், நிபா வைரஸால் மிகப்பெரிய அச்சுறுத்தல் உள்ள நிலையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து சுகாதாரத்துறை விளக்கமளிக்க வேண்டும் எனவும் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்.